ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணப்போ நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக் எனக்கும் சொல்லுங்கள், நானும் அந்த வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய டவுட்ஸுமே இருந்தது. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் பெரிய வீடியோவாக டீட்டெயில்டாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எந்த ஊர் சொல்லுங்கள், நாங்களும் வீட்டில் இருந்தே பண்ணுறோம், இந்த ஒர்க்கில் எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லுங்கள், கோயம்புத்தூர் அவைலபிளா, திண்டுக்கல் அவைலபிளா, திருச்சி, சேலம், திருப்பூர், வேலூர்னு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட கொஷனுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இதில் வந்து எவ்வளோ சேல்ரி முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய மூட்டையில் தான் இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் வரும். ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வெட்டி முடித்ததும் மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மார்னிங் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம எத்தனை மூட்டை நமக்கு வேணுமோ அத்தனை மூட்டை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ, உங்கள் வீட்டில் ஆளுங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மூட்டை வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் வெட்ட முடியும். ஒவ்வொரு நாள் ஒன்று கொண்டு வருவாங்க. ஆயுத பூஜை டைமில் தான் இந்த மாதிரி பூவெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆயுத பூஜை, தீபாவளி டைமில் நிறைய பூ தான் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ரேராக தான் இந்த ஃப்ளவர்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போது நிறைய என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா, சின்ன பசங்க விளையாடுற மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும் போதே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து சிசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க கட் பண்ணுறதுக்காக. எல்லா டாய்ஸுமே வந்து சிசரில் கட் பண்ணுற மாதிரி வராது. சில இதெல்லாம் கையிலே வந்து ஈஸியாக இருக்கும் பிச்சு போடுறதுக்கு. பூ கூட நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பாட்டி வந்து கையிலே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கையிலே பிச்சு போட்டுருவாங்க. சில இதெல்லாம் தான் கட் பண்ணுற மாதிரி வரும், சில இதெல்லாம் கையில் பிச்சு போடுற மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி முடித்ததும் கட் பண்ண பொம்மையை ஒரு கவர்லேயும் அந்த நாசில்னு சொல்கிறோம்ல அதை இன்னொரு கவர்லேயும் தனித்தனியாக போட்டு கட்டி வச்சுடுவாங்க. அந்த கட் பண்ணி அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க. அதை உருக்கி மறுபடியும் இந்த மாதிரி டாய்ஸாக மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, கொடுங்கையூரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சென்னையில் கொடுங்கையூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய அளவில் சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காசு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் வயசானவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காசு, இந்த வருமானம் அவங்களுக்கு. இது நிறைய பேர் வெட்டி கொடுத்துட்டு மாத சம்பளமாகவும் வாங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து 2 வாரத்தில் நடுவில் வந்து எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா அப்படியும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. புதுசாக வெட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக கை வலிக்கும். நான் கொஞ்ச நேரம் தான் வெட்டினேன் இந்த டாய்ஸ் எல்லாம். கண்ணால் சுத்தமாக முடியவே இல்லை. ரொம்ப அந்த கை வலி வந்துருச்சு எனக்கு. இது வந்து இவங்க 8 வருஷமாக வெட்டிகிட்ருக்கதா சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு கை வலி எதுவும் பெருசாக தெரியலை அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது சேல்ரி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ இவங்க வந்து சேல்ரி எப்படி போடுவாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பொம்மைக்கு ஒவ்வொரு ரேட் போடுவாங்க. அதாவது 1 கிலோ ரேட்டுக்கு தான் போடுவாங்க. சில பொம்மைங்கள்லாம் வந்து 1 கிலோ 5 ரூபாயிலேருந்து சில பொம்மைங்க வந்து 10 ரூபா வரைக்குமே போடுறாங்க. நீங்கள் வெட்டுறதை பொறுத்து இருக்கும். ஒரு மூட்டையாக இருந்தால் அதுக்கேற்ற அமௌண்ட், எத்தனை கிலோ இருந்ததோ அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து 2 மூட்டை 3 மூட்டைனா எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற காசு தான் உங்களுக்கு வரும். இவ்வளோ தான் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, உங்களுக்கு சேல்ரி இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வெட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து 80 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து 3000 வரைக்கும் தான் வாங்குகிறாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷராக இருப்போம். புதுசாக வெட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக கை வலிக்கும். நம்மளால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு காசு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் 3000 வரைக்கும் இதில் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து அந்த பாட்டிக்கிட்ட இருந்த டைரி. இது வந்து வெயிட்டு, அது பக்கத்தில் வந்து அதுக்கேற்ற அமௌண்ட் இருக்கும். டேட் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி எத்தனை மூட்டை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட் அது பக்கத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.